சாதாரணமாக என் ஸ்டோரி பல்கலைக்கழகத்தின் முதலாவது வருடத்தில் தொடங்குகிறது. அந்த வருடத்தில் எனக்கு ஏராளமான பிரச்சனைகள் நடைபெற்றன. அந்த வருடத்தில் எனது பெற்றோர்களும் பிரிந்து போனார்கள். எனது நாயும் இறந்து போனது. அது குறிப்பாக ஒரு கடினமான நாளாகவே இருந்தது. ஒரு வாரத்திற்குள்ளேயே எனக்கு 2 கார் விபத்துக்கள் நடைபெற்றன. இன்னும் மோசமாக என்னுடைய ஒரு நண்பரும் அந்த வருடத்தில் இறந்து போனார். நான் நினைக்கிறேன் அந்த வருடம் என்னிடத்தில் சில தொடரான கேள்விகளை உருவாக்கியது. நான் ஏன் இங்கு இருக்கிறேன்? இந்த வாழ்க்கையின் அர்த்தம் தான் என்ன? நான் ஏன் காலையில் எழும்ப வேண்டும்? நான் ஏன் அதை பத்தி கவலை கூட பட வேண்டும்? ஏன் என்னால் படுக்கையில் இருந்து கொண்டு டிவி பார்க்க முடியாதா? நான் நினைக்கிறேன் நான் வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி கேள்வி கேட்க தொடங்கிவிட்டேன் என்று. அந்த எண்ணமே என்னை மதங்களை பற்றி ஆராய தூண்டியது. இயற்கையில் நான் ஒரு ஆஸ்திரேலியன் என்பதால் நான் செய்த முதல் வேலை கிறிஸ்தவத்தை ஆராய்ந்ததுதான். எனக்கு சில கிறிஸ்தவ நண்பர்கள் இருந்தார்கள். நான் சர்ச் கேம்புக்கு சென்றது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. நான் எனது வாழ்நாளில் சென்ற காமெடியான முகாம்களில் அதுவும் ஒன்று. அனைவரும் பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடும் வார்த்தை எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை. அவர்கள் இனிமையான குரலை கொண்டிருந்த போதிலும் எனக்கு விசித்திரமாகவே தோன்றியது. இன்னும் கடவுள் என்னை விரும்பினார் என்று அனைவரும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நான் யோசித்தேன், கடவுள் என்னை விரும்புகிறாரா? அப்போ ஏன் என் நாய் செத்துச்சு? எனவே நான் மேலும் கிறிஸ்தவத்தை ஆராய்ந்து கொண்டு அதன் எல்லா பிரிவுகளுக்கும் சென்று பார்த்தேன். நாம் பேசிக்கொண்டிருப்பது கத்தோலிக்கம், ஆங்கிலிக்கன், பாப்டிஸ்ட் மதகுருக்கள், போதகர்கள் பற்றியாகும். ஒவ்வொரு தடவையும் நான் அவர்களிடம் கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் பைபிளை அடிப்படையாக வைத்து இதுதான் இந்த கேள்விக்கு பதில் சகோதரரே என்று கூறவில்லை. சாதாரணமாக அவர்கள் அவர்களின் சொந்த கருத்தை என் கேள்விகளுக்கு பதிலாக கூறினார்கள். இன்னும் கிறிஸ்தவத்திற்கு அதிக வித்தியாசமான விளக்கங்கள் உள்ளன என்பதையும் ஒவ்வொரு மக்களும் அவர்களுடைய தனித்துவமான விளக்கங்களை கொண்டிருந்தார்கள் என்பதையும் புரிந்து கொண்டேன். ஒரு சர்ச்சில் இருக்கும் ஒரு மதகுரு ஒரு குறிப்பிட்ட விடயத்தை ஆதரிக்கும் அதே வேளை மற்றும் ஒரு மதகுரு வேறு விடயத்தை ஆதரித்தார். மேலும் நான் நினைத்தேன், பைபிள் ஒரு புத்தகமாக இருந்த போதிலும் அதற்கு பல வித்தியாசமான விளக்கங்கள் உள்ளன என்று. இன்னும் அந்த விளக்கங்கள் குழப்பமானவை. அந்த காலகட்டத்தில் நான் பல்கலைக்கழகத்தின் முதலாவது வருடத்தில் இருந்தேன். பார்ட் டைம் ஜொப்பாக நான் பெட்ரோல் ஸ்டேஷனில் வேலையும் செய்தேன். எனக்கு ஒரு இந்து நண்பர் இருந்தார். நாங்கள் வளமையாக வேலை மாற்றம் செய்வோம். அந்த காலகட்டத்தில் நான் மிகவும் ஆர்வமுள்ளவனாக இருந்ததோடு நான் அவரிடம் கூறினேன், நண்பா, யானை தலை வைத்திருப்பவரின் பிரச்சனை என்ன? ஏன் அந்த கடவுள் யானை தலையை கொண்டிருக்கிறார்? அதற்கு அவர் சொன்னார், அது கணேசா என்று. நான் அவரிடம் கூறினேன், நீங்கள் ஒரு சிங்கத்தலையை அல்லது அதைவிட சிறந்த ஒன்றை எடுத்திருக்கலாமே என்று. மக்கள் பெட்ரோல் வாங்கி செல்லும் போது நாங்கள் இதைத்தான் பெரிய அறிவாளிகள் போன்று விவாதிப்போம். மறுபடியும் அவர்கள் கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே எனது தேடலை இன்னும் அதிகரித்தேன். எனக்கு மோமன் எனும் ஒரு நல்ல நண்பர் இருந்தார். கிறிஸ்தவத்தின் எல்லா பிரிவுகளையும் விட தி சர்ச் ஆஃப் லேட்டர் டே சயின்ஸ் எனக்கு ஒரு நல்ல பிரிவாகவே தோன்றியது. ஏனெனில் அவர்கள் கொஞ்சம் கண்டிப்பானவர்கள். அவர்கள் மது அருந்த மாட்டார்கள், கெஃபைன் குடிக்க மாட்டார்கள். லெபனானியர்கள் கோக் விரும்பிகள் என்று எனக்கு தெரியும். ஆனால் மறுபடியும் மத நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து இந்த மதத்தை தழுவ வேண்டியிருந்தது. இன்னும் மத நம்பிக்கைகளை மட்டும் அடிப்படையாக வைத்து என்னால் எந்த மதத்தையும் தழுவ முடியாது. எனக்கு ஆதாரங்கள் வேண்டும். நீங்கள் நம்புவீர்களா? நான் யூத மதத்தையும் ஆராய்ந்தேன். அபூபக்கருக்கு முன்னர் எனது பெயர் ரூபன் ஆகும். எனவே ஒருவேளை நீங்கள் ஹாலிவுட் படங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு ரூபன்ஸ்டைனை தெரிந்திருக்கும். பிறகு அவர்கள் நினைத்திருப்பார்கள் நானும் ஒரு யூதன் என்று. ஆனால் மறுபடியும் நான் எதை தேடினேனோ அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. இறுதியாக நான் புத்த மதத்தை ஆராய்ந்து இதுதான் நான் தேடிக்கொண்டிருக்கும் மதம் என நினைத்தேன். இது மிகவும் நல்லது என்று நான் நினைத்தேன். நான் உள்ளே செல்லும் போது அங்கு இருந்த வெள்ளைத்தோலுடைய மக்கள் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அவர்கள் இந்த உலகத்துடன் ஒன்றி வாழ்வது போலவே எனக்கு தோன்றியது. மேலும் புத்த மதத்தை ஆராய்ந்து நான் புரிந்து கொண்டேன், அங்கே எந்த கடவுளும் இல்லை, அது வாழ்வதற்கு ஒரு நல்ல வழி என்று. இதுவரை நீ என்னென்ன மதங்களை ஆராய்ந்திருக்கிறாய் என்று கூறு என எனக்கு நெருங்கிய கிறிஸ்தவ நண்பர் ஒருவர் கூறினார். எனவே நான் சொன்னேன், யூத சமயம், கிறிஸ்தவம், புத்த சமயம், இந்து சமயம். அவர் கேட்டார், இஸ்லாத்தை ஆராய்ந்தாயா என்று. நான் சொன்னேன், இஸ்லாமா? அவர்கள் தீவிரவாதிகள். நான் அவர்களின் மார்க்கத்தை ஆராயப் போவது இல்லை. அவர்கள் பைத்தியம். நான் ஏன் அவர்களின் மார்க்கத்தை எட்டி கூட பார்க்க வேண்டும்? ஆனால் காலம் கடந்தது. நான் ஒரு நாள் பள்ளியினுள் நடந்து சென்றேன். இதுதான் எனது முடிவடையாத தேடல். எனவே நான் காலனியுடன் தொழுகை விரிப்புக்கு மேலால் நடந்து சென்றேன்.
அங்கே தொழுது கொண்டிருந்த ஒரு சகோதரனின் முன் சென்று நின்றேன். அவர் சுஜூதுக்கு சென்ற போது ஒருவேளை அவருடைய தலை என் காலில் மிதிப்பட்டிருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று எனக்கே தெரியாது. நான் எட்டி ஒரு சகோதரரை பார்த்தேன். ஒருவேளை உங்களுக்கு அவரை தெரிந்திருக்கும். அவர் பெயர் அபு ஹம்சா. அவர் இங்கு வந்து விரிவுரை நடத்துபவர். சுப்ஹானல்லாஹ், அவர் பெரிய தாடியை கொண்டிருப்பதால் அவரை நான் அபு தான் என்று அழைப்பேன். மாஷா அல்லாஹ். அவர் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அதை பார்த்து நான் நினைத்தேன், இன்று நான் சாகப் போகிறேன். இதுதான் என் வாழ்நாளின் கடைசி நாள். என் கதை முடிஞ்சுது. லெபனானியர்களின் நாட்டில் நான் ஒரு சாதாரண வெள்ளைக்கார பையன். இங்கு என்னால் என்ன செய்ய முடியும்? என் கதை முடிஞ்சுது. அவர் சகாரா பாலைவனத்திலிருந்து இப்பதான் எழும்பி வந்தவரை போல் வந்து கொண்டிருந்தார். பெரிய அபாயா, பெரிய தாடி. ஆனால் சுப்ஹானல்லாஹ், அவர் என்னிடம் கூறிய முதல் வார்த்தைகள், நல்ல நாள் நண்பா, எப்படி போகின்றது? சுப்ஹானல்லாஹ், அவர் என்னை வரவேற்ற விதத்தை பார்த்து நான் கொஞ்சம் பொறுமை அடைந்தேன். ஒரு ஆஸ்திரேலியனாக நான் இங்கு இருக்கும் எந்த ஒரு ஆஸ்திரேலியனையும் காயப்படுத்த நினைக்கவில்லை. ஆனால் என் குழந்தை பருவம் ஆஸ்திரேலிய முறைப்படியே கழிந்தது. என் பெற்றோர்கள் என்னை ஒரு நாத்திகனாகவே வளர்த்தார்கள். ஆனால் அவர்களோ கிறிஸ்தவர்களாக வளர்க்கப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு இழுத்துச் செல்லப்பட்டதோடு அதன் ஒவ்வொரு நொடியையும் அவர்கள் வெறுத்தார்கள். நாங்கள் பிறந்ததிலிருந்தே அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் இறந்து விட்டால் உங்களை கவனிட்டு புதைத்து விடுவார்கள், அவ்வளவுதான். இங்கு மறுமை வாழ்வும் இல்லை, கடவுளும் இல்லை, எல்லாம் குப்பைகள். எனவே நான் ஒரு நாத்திகனாக வளர்க்கப்பட்டேன். நான் நடந்து வந்து அபு ஹம்சாவை பார்த்த போது அவர் என்னிடம் கண்ணியமான முறையில் பேசினார். அவ்வளவு பொறுமையாக அவர் என்னிடம் பேசியதற்காக நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். ஏனென்றால் 5 மணி செய்தியில் பார்த்தேன், அவர் நேற்றைய தினம் ஒரு பிளேனை கடத்தி கொண்டு சென்றார். ஆஸ்திரேலியர்கள் ஆதரிப்பவர்கள் தான், என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் பார்த்ததிலேயே மிகவும் ஆதரிக்கும் மக்கள் லெபனானியர்களே. சகோதரர் அபு ஹம்சா சொன்னார், எனக்காக ஏனைய சகோதரர்கள் டீ ஊத்துகிறார்கள் என்று. உண்மையாக 5 நிமிடத்திற்கு ஒரு தடவை நான் கழிவறைக்கு சென்று கொண்டே இருந்தேன். ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்தும் என் முன் டீயையும் பிஸ்கட்டையும் வைத்துக் கொண்டே இருந்தார்கள். நான் எங்குமே இப்படி பார்த்ததில்லை. ஓரளவிற்கு நான் நினைக்கிறேன் அந்த பிஸ்கட்டுக்காகவே நான் திரும்ப திரும்ப வந்தேன் என்று. ஆம், மார்க்கத்திற்காகவும் வந்தேன். எனவே அந்த சகோதரர்களோடு நான் இருந்தவுடன் கேள்விகளை கேட்க தொடங்கினேன். மதகுருக்கள், போதகர்கள், கிறிஸ்தவ நண்பர்கள் அனைவரிடமும் கேட்ட கேள்விகள் அனைத்தையும் அவர்களிடம் கேட்டேன். சுப்ஹானல்லாஹ், என்னை உண்மையில் பாதித்த ஒரு விடயம், நான் ஒவ்வொரு தடவையும் அவர்களிடம் கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் சும்மா அதற்கு பதில் கூறவில்லை. அவர்கள் குர்ஆனை எடுத்து இதை வாசித்து பாருங்கள் சகோதரராய் என்றார்கள். இன்னும் அதில் தெளிவான பதிலும் இருந்தன. ஒவ்வொரு தடவையும் இவ்வாறே நடந்தது. நான் இன்னும் கேள்விகளை கேட்பேன். இலகுவான கேள்விகள் அல்ல, கடினமான கேள்விகள். பெண்கள் ஏன் ஸ்கார்ஃப் அணிய வேண்டும்? ஏன் ஹிஜாப் அணிய வேண்டும்? என்னால் 4 மனைவிகளை மணக்க முடிகின்ற அதே வேளை அவளுக்கு ஏன் 4 கணவன்மார்களை திருமணம் முடிக்க முடியாது? இஸ்லாத்தை பற்றி பேசும்போது முதலில் கேட்கப்படுகின்ற அனைத்து கஷ்டமான கேள்விகளையும் நான் கேட்க நினைத்தேன். அவர்கள் தொடர்ந்தும் என் கேள்விகளுக்கு அவர்களின் சொந்த கருத்தில் அல்லாது அல் குர்ஆனை அடிப்படையாக வைத்து பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இதனால் நான் எரிச்சல் அடைந்து ஒரு சகோதரரிடம் கூறினேன், இதுவரை 2 வாரங்களாக நான் அங்கு சென்று கொண்டிருந்தேன். நான் எப்பொழுது அங்கு சென்றாலும் ஒரு சில சகோதரர்கள் இருப்பார்கள். நான் அங்கிருந்த ஒரு சகோதரரிடம் கூறினேன், இந்த விடயத்தில் உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் ஏன் உங்கள் கருத்தை சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள்? அங்கிருந்த ஒரு சகோதரர் என்னை பார்த்து சொன்னார், இது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கும் போது இதில் எப்படி நான் என் கருத்தை சொல்ல முடியும்? சுப்ஹானல்லாஹ், அவர் கூறிய அந்த வார்த்தைகள் என்னை கடுமையாக பாதித்தது. எனவே நான் அவர்களிடம் இந்த குர்ஆனை கொண்டு செல்ல முடியுமா என கேட்டேன். நான் இதை வைத்து கட்டிலுக்கு முட்டுக் கொடுக்க போகிறேன் என்றோ அல்லது அது போன்ற ஏதோ ஒன்றை செய்ய போகிறேன் என்றோ அவர்களிடம் கூறவில்லை. நான் கூறினேன், இந்த புத்தகத்திற்கு மரியாதை செய்வேன் என்று. எனவே அதை நான் வீட்டுக்கு கொண்டு சென்று வாசிக்க தொடங்கினேன். நான் வாசித்திருக்கும் போது யோசித்தேன், அல் குர்ஆன் நான் நினைத்தது போல ஒரு கதை புத்தகம் அல்ல. நான் வாசித்திருக்கும் போது யாரோ எனக்கு கட்டளையிடுவது போல் இருந்தது, யாரோ எனக்கு நேர்வழி காட்டுவது போல் இருந்தது. ஒரு இரவில் உண்மையாக ஆத்ம ரீதியான உணர்வை எடுக்க நான் முயற்சி செய்தேன். என்னை மன்னியுங்கள், நான் இப்பொழுது சொல்ல போகும் கதை உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கும். நான் மெழுகுவர்த்தியை ஏற்றினேன், ஜன்னலை திறந்து விட்டேன், கேட்டின் சிலையை இழுத்து விட்டேன். நான் உண்மையாகவே அந்த ஆத்ம ரீதியான உணர்வை எடுக்க முயற்சி செய்தேன். அது மெல்பர்ன் நகரில் ஒரு நல்ல கோடைகால இரவு. நான் அங்கிருந்து கொண்டு நினைத்தேன், இதுதான் அந்த இரவு. நான் அனைத்து ஆத்ம ரீதியான ஆதாரங்களையும் விஞ்ஞான ரீதியான ஆதாரங்களையும் ஆராய்ந்து கொண்டிருந்தேன். இறைவன் எவ்வாறு மலைகளை முளைகளாக ஆக்கினான் என்பதையும் தாயின் கற்பப்பையில் எவ்வாறு கருவை வளர்ச்சியுறச் செய்கிறான் என்பதையும் ஆராய்ந்தேன்.
இவ்வளவு அற்புதமான ஆதாரங்கள் இருந்தும் கூட எனக்கு ஒரு சிறிய உந்து சக்தி தேவைப்பட்டது. அது எவ்வாறு என்றால், நான் மலை உச்சியின் விளிம்பிலிருந்து குதிக்க தயார், ஆனால் எனக்கு ஒரு சிறிய புஷ் தேவைப்பட்டது. நான் அங்கே இருந்து கொண்டிருந்தேன். ஒரு மயான அமைதி நிலவியது. நான் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை நிறுத்தினேன். நான் சொன்னேன், யா அல்லாஹ், இதுதான் என்னுடைய நேரம். இதுதான் நான் இஸ்லாத்தை தழுவ போகும் நேரம். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஒரு அடையாளத்தை காட்டு, ஒரு சிறிய அடையாளத்தை காட்டு. பெரிதாக ஒன்றும் வேண்டாம். ஒரு மின்னல் எனக்கு போதுமானது. ஏதாவது ஒன்று, சிறிய ஏதாவது ஒன்று, உனக்கு சிறிய ஏதாவது ஒன்று. இந்த உலகத்தையே நீதானே படைத்தாய், ஏதாவது செய். எனவே நான் அங்கே இருந்து கொண்டேன். படங்களில் வருவது போல மெழுகுவர்த்தி 4 மீட்டர் உயரத்துக்கு பற்றி எழ வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தேன். நான் கடவுளிடம் கூறினேன், ஓகே செய். சுபஹானல்லாஹ், எதுவுமே இல்லை. நிச்சயமாக எதுவுமே நடக்கவில்லை. உண்மையை கூறுகிறேன், நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன். எனவே நான் அங்கிருந்து கொண்டு கூறினேன், யா அல்லாஹ், இதுதான் உன்னுடைய சந்தர்ப்பம். நான் இங்கே இருக்கிறேன். நான் எங்குமே போகப் போவதில்லை. நான் உனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தருகிறேன். ஒருவேளை நீ பிஸியாக இருக்கலாம். இது ஒரு கடுமையான நாள். அங்கே இன்னும் பல விடயங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த தடவை ஏதாவது ஒன்றை சிறியதாக செய். எனக்கு கவலை இல்லை. ஏதாவது ஒன்றை அடையாளமாக காட்டு. எனவே நான் சொன்னேன், ஓகே செய். சுப்ஹானல்லாஹ், நிச்சயமாக எதுவுமே நடக்கவில்லை. அதுதான் அது, அந்த சுவரிலிருந்து வரும் சத்தம் அதேதான் என்று கூட என்னால் கூற முடியவில்லை. எதுவுமே நடக்கவில்லை. நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன். நான் அங்கிருந்து கொண்டு கவலையுடன் யோசித்தேன், இதுதான் நான் இஸ்லாத்திற்கு வரும் கடைசி தருணம். உண்மையாக எனக்கு எந்த அடையாளமும் தெரியவில்லை. நான் குர்ஆனை எடுத்து நான் கடைசியாக ஓதிய பக்கத்திற்கு சென்றேன். சுப்ஹானல்லாஹ், அடுத்த பக்கத்தின் முதல் வசனம் கூறியது, இது உங்களில் அடையாளம் கேட்பவர்களுக்காக. நாம் இதுவரை காட்டிய அடையாளங்கள் உங்களுக்கு போதாதா? உங்களை சுற்றி பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள், சூரியனை பாருங்கள், தண்ணீரை பாருங்கள். இவைகள் தான் அறிவுடைய மக்களுக்கான அத்தாட்சிகள். சுப்ஹானல்லாஹ், என் தலையை சுத்திருச்சு. நான் எந்த அளவுக்கு பயந்தேன் என்றால், நான் தூங்கிக் கொண்டிருப்பவன் போல நடித்தேன். எல்லா அடையாளங்களும் என் கண் முன்னாடியே இருந்தும் கூட என்னால் நம்ப முடியவில்லை. எவ்வளவு தலைக்கணம் பிடித்தவன் போல் எனக்கு தேவையான அடையாளத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்று. இந்த உலகம் படைக்கப்பட்ட உண்மை, உயிரினங்கள் படைக்கப்பட்ட உண்மை, இவை எல்லாமே எங்களுக்கு அடையாளங்கள். நான் அடுத்த நாள் முஸ்லிமாக ஆவதற்கு முடிவு செய்தேன். உண்மையில் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக நான் இஸ்லாத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தேன். நான் பள்ளியினுள் சென்று, இதுதான் நான் களிமா சொல்ல போகும் தருணம் என எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். நான் என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. அந்த வார்த்தைகள் என்னவென்று கூட எனக்கு தெரிந்திருக்கவில்லை. அந்த நேரம் இஷா தொழுகைக்கு நெருக்கமாக இருந்தது. அது இரவின் 7 அல்லது 8 மணியாக இருந்திருக்கலாம். நான் பள்ளியினுள் சென்ற போது என்னால் நம்ப முடியவில்லை. கிட்டத்தட்ட 1000 பேர்கள் இருந்தார்கள். நான் நினைத்தேன், சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கத்தை பாருங்கள். இந்த மார்க்கமும் மக்களும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் அதுதான் ரமலானின் முதல் இரவு. ரமலான் முஸ்லிம்கள். நான் அங்கு மிகவும் பதற்றமாக இருந்தேன். நான் எழும்பியவுடன் ஒருவர் என்னிடம் கூறினார், சகோதரரே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கூற வேண்டும் என்று. அஷ்ஹது. நான் கேட்டேன், என்ன இந்த வார்த்தைகளை நான் ஆங்கிலத்தில் கூற முடியுமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை, நீங்கள் அரபியில் தான் இதை சொல்ல வேண்டும். தாடி வைத்திருக்கும் அனைவருக்கும் முன்னால் நான் இதை சொல்ல வேண்டியிருந்தது. நான் நினைத்தேன், இதை நான் தவறாக சொன்னால் என்னை போட்டு தள்ளி விடுவார்கள் என்று. எனக்கு பயமாகவே இருந்தது. அவர்கள் என்னை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு இது தெரியுமா என்று எனக்கு தெரியாது. ஆஸ்திரேலியர்களால் முறைத்து பார்க்க முடியாது, ஆனால் லெபனானியர்களால் முடியும். எனவே நான் மிகவும் பயத்துடன் அங்கிருந்து கொண்டிருந்தேன். சுப்ஹானல்லாஹ், நான் எழுந்து களிமா சொல்ல ஆரம்பிக்கும் போது என்னிடம் இருந்த அனைத்து பயங்களும் ஓடிவிட்டன. என் தலையினுள் ஒரு ஷவர் இருந்தது போலவும் அதை யாரோ திறந்து விட்டது போலவும் நான் உணர்ந்தேன். நான் சுத்தப்படுத்தப்பட்டவன் போல உணர்ந்தேன். நான் அந்த வார்த்தைகளை சொல்லி முடித்ததும் நான் எதிர்பாராத அளவு சகோதரர்கள் எழுந்து வந்து தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று கூறியது மட்டுமில்லாமல் என்னை முத்தமிட்டு என்னை தழுவியும் கொண்டார்கள். எனது வாழ்நாளிலேயே நான் அவ்வளவு ஆண்களால் முத்தமிடப்படவில்லை. ஆனால் நான் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அது மிகவும் அழகிய ஒரு நாள்.
அந்த நாளில் தான் நான் கற்பனை கூட செய்து பார்த்திராத அளவிற்கு எனக்கு சகோதரர்களும் சகோதரிகளும் கிடைத்தார்கள். அதற்கு பிறகு என் பழைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் எனது குடும்பம் என்னை பற்றி கவலைப்பட்டது. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் நான் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கப் போகிறேன் என்று. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் நான் AK-47ஐயும் வெடிகுண்டுகளையும் வைத்து வெடிப்பேன் என்று. ஆனால் இந்த மார்க்கம் என்னை ஒரு சிறந்த மனிதனாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். முன்னுரிமை இஸ்லாத்திற்கே. நீங்கள் நம்ப போவது இல்லை, ஆனால் என்னிடம் ஒரு ராணுவ சட்டை இருந்தது. ஆம், என்னிடம் இருந்தது. ஆனால் நான் எந்த ஒரு போட்டோவையும் உங்களிடம் காட்டப் போவதில்லை. என்னிடம் ராணுவ வெடிகுண்டுகள், டி-ஷர்ட், இன்னும் செரிடாக்ஸ் காலணிகளும் என்னிடம் இருந்தன. வியப்பாக உள்ளதா? நான் நினைத்தேன் அவைகள் எனக்கு அழகானவையன, ஆனால் மோசமானவை. அல்ஹம்துலில்லாஹ். அதன் பிறகு இப்பொழுது நன்றாக உள்ளவாறே நான் இருக்கின்றேன். தயவு செய்து சிரிக்க வேண்டாம். ஆனால் நான் உண்மையாக வியந்த ஒரு விடயத்தை எனது பெற்றோர்களே என்னிடம் முதலாக கூறினார்கள். அதாவது சமீப காலத்தில் என் தந்தை என்னிடம் குர்ஆன் ஒன்றை கேட்டார். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் எப்பொழுதும் நினைப்பேன் என் தந்தை கடினமானவர்களுள் ஒருவர் என்று. ஆனால் அவர் என்னிடம் கூறினார், நீ முஸ்லீமாக இருந்ததிலிருந்து ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறாய் என்று கூறினார்.